அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025 கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்பராசிக்கு வந்து ராகு பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார் மீன ராசியில். கேது வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், கன்னி ராசியில் இருக்காங்க. வர மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க ராகு உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்க கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது நல்ல ராகு கேது பயிற்சியான்னு கேட்டிங்கன்னா இது நல்ல ராகு கேது பயிற்சி கிடையாது தான். ஏன்னா ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, பாத சனியில் இருக்கீங்க. இப்போது 7.5 சனி போட்டு உங்களை ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் பக்கம் 5 வருஷமாக கும்பராசினியர்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கோம். ஒரு சில பேர் தான், மேக்ஸிமம் பாருங்கள் 95% 97% பாதிப்பில் தான். ஒரு 3% 5% பேர் தான் தப்பிச்சிருக்கீங்க. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து, ஜாதகத்தில் சனி நல்லா இருந்து, மனோகாரகன் சந்திரன் நல்லா இருந்தால் அவங்க மைண்ட் எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது, உடம்பு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, சனி எந்த ஒரு பாதிப்பு கொடுக்காம இருந்திருக்கும். நல்ல தசாபுத்தி இருந்தால் அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போயிருக்கும். இப்போ அவங்க ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் 95% தான், 95% பேர் தான் அங்கே பாதிப்பில் இருக்கீங்க. ஒரு 5% பேர் தாங்க தப்பிச்சிருக்கீங்க, அதுதான் உண்மை. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் வர்ற ராகு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அப்படி பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பொதுவாகவே ராகு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த பெருசுப்படுத்தும், கேது இருக்கிற இடத்த தடைப்பணும், அப்படியே சுருக்கி வைக்கிறது தான் கேதுவோட வேலை. ஏன்னா நிழல் கிரகம், சாயா கிரகம், எப்பவுமே ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரிவர்ஸாக பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகம் சொல்லுவாங்க, பாம்பினுடைய தலை, அது உங்கள் ராசியில் உங்கள் உடம்பு மேலேயே வரப்போகுது. கேது பாம்பினுடைய உடல் பகுதி, வால் பகுதி 7ஆம் இடத்துக்கு வரப்போகுது, சிம்ம ராசிக்கு வரப்போகுது. அப்போ என்ன நடக்கும்? ராசியில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா பிரம்மாண்டமான ஆசையை உங்களுக்கு தூண்ட வைப்பார். அது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஏன்னா மைண்டு வந்து உங்கள் பேச்சு கேட்காது, உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஆசையில் எக்கச்சக்கமாக வரும். யார்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க, மாட்டிக்காதீங்க. இந்த டைமில் தான் நண்பர்களோட பழக்க வழக்கங்களாக வரும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் அகலக்கால் வச்சு போய் மாட்டி ஏமாறுற மாதிரியெல்லாம் வருங்க, கவனமாக இருங்க. ராசிக்கு வரக்கூடிய ராகு நல்ல ராகு கிடையாது, அது குரு பார்க்குறதுனால எப்படி சமாளிச்சுக்குவீங்க, தப்பிச்சுக்குவீங்க. பிரச்சனை வரும் தான், இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் அது சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும் உங்களுக்கு. அதனால் யாரையும் நம்ப வேண்டாம். பிரம்மாண்டமான ஆசை வார்த்தை காமிச்சு சில இதெல்லாம் தூண்ட வைப்பாங்க, போய் மாட்டிக்க வேண்டாம். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களாக போய் மாட்டிக்க வேண்டாம், சரிங்களா? பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஃபேமிலி விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ராசிக்கு 2ல் சனி இருக்கார். என்ன பண்ணுவார் சனி? தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, திடீர்னு உங்கள் வார்த்தை வந்து அடுத்தவங்களை புண்பட வைக்கும். நீங்கள் நல்லா தான் பேசுவீங்க, அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இது கண்டிப்பாக, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் தானே கும்பராசிக்காரங்க மன உளைச்சலில் இருக்கீங்க. இப்போ ராசிக்கு வரக்கூடிய ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்து ஆசை வார்த்தையை காமிக்க வைக்கிறதெல்லாம், இந்த எல்லா வேலையும் பண்ணுவார் ராகு. கேர்ஃபுல்லாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கேது என்ன பண்ணுவார்னா, 7ஆம் இடங்கு நண்பர்கள் குறிக்கிற இடம், தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையை குறிக்கிற இடம், கணவன் மனைவி குறிக்கிற இடமெல்லாம் 7ஆம் இடம் தான். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருங்க, கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்துல கேது இருந்தாலே கணவன் மனைவி பிரிகிற மாதிரிலாம் வரும், கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களுக்குள்ளேயே அப்படியே கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தேவையில்லாத பிரச்சனைகள், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கூட்டு தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க கும்பராசிக்காரங்க, கூட்டு தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு முடிவெடுங்க. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், நேரம் நல்லா இருக்கா இல்லை மோசமாக போயிட்டுருக்கான்னு பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு லேஸ் அப்படியே விரிசல் வரும். ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கெல்லாம், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை வரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம், சரிங்களா? உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இதெல்லாம் பிரச்சனை எப்படியோ உங்களுக்கு அப்படி இப்படி பிரச்சனை வந்தால் கூட உங்களுக்கு இந்த ராசி பார்க்குற குரு எப்படியோ உங்களுக்கு சமாளிக்க வைக்கும் உங்களை. ஏன்னா ஒரு இருள் கிரகம் உங்கள் மேலே இருக்குது, 7.5 சனியோட கடைசி பகுதியில் இருக்கீங்க. அப்போது இருள் மேலே ஒரு ஒளி படுறதுனால பிரச்சனையை கொடுத்து இந்த குரு வந்து அதிலிருந்து வெளியே வர வைப்பார். பெருசாக போய் மாட்டிக்கிற மாதிரி வராது, சரிங்களா? அதனால் யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனால தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தீங்கனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது. ஏன்னா ராசி வந்து குரு பார்க்குறதுனால இருக்கிற மன உளைச்சலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் கும்பராசிக்காரங்க கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நீங்களும் ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கீங்க.
உங்களை போட்டு ஏதோ அழுத்திட்டு இருக்குது, மன உளைச்சல் உங்களுக்கு, பணம் இல்லை கையில், பணம் கிடையாது, வேலை கிடையாது, தொழில் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, உங்கள் திறமை வந்து வெளிவர முடியாமல் இருக்குது. டேலண்ட் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாதிக்க முடியாமல் தானே போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை இப்போது. அதனால் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம், உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. இப்போ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான். பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, தப்பிக்கிறது எல்லாமே இந்த குரு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதனால் அவசரப்பட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, வேலையை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கான்னு பாருங்கள், அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ உங்கள் ராசி கும்பத்தில் வந்து ராகு இருக்கா, உங்கள் ஜாதகத்தில் அங்கே ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா, ரொம்ப முக்கியம். இப்போ சந்திரன் கும்பராசியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் கும்பராசியிலே ராகு வர்றாரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு, மூத்த சகோதரியோட ஹெல்த் பிரச்சனை, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களாம் வரும். பெண்கள் விஷயத்திலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கும்பராசிக்காரங்க. சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேது இருக்கிறனால உங்கள் ஜாதத்தில் சிம்மத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள். சூரியன் இருக்கா, சூரியனோ இல்லை மற்ற கிரகமெல்லாம் இருந்துச்சுன்னா தந்தைக்கு பிரச்சனை வரும். இப்போ வந்து சுக்கிரன் கேது இருந்தால் மனைவிக்கு பிரச்சனை, கருக்குழாய் அடைப்பு, சுக்கிரன் ராகு இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். செவ்வாய் ராகு சேர்ந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ கும்பத்தில் செவ்வாய் இருக்கவங்களாம் கவனமாக இருக்கணும். சிம்மத்தில் செவ்வாய் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா பைல் சம்மந்தமான பாதிப்பு, ரத்த பிரச்சனை, ஹீமோகுளோபின் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ரத்த சம்மந்தமான பாதிப்பு, ரத்த சோகையெல்லாம் வரும். என்ன கிரகத்தோடு என்ன கிரகம் சேருதோ அதோட காம்பினேஷன் வச்சு தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு கும்ப ராசியில் ஏதோ கிரகம் இருக்கா, சிம்ம ராசியில் ஏதோ கிரகம் இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சனி வந்து சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்குலாம் தொழில் முடக்கம் ஏற்படும், அப்படியே கொஞ்சம் தொழில் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். கும்பராசியில் சனி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழிலில் ஒரு பெருசாக விருத்தி அடையாமல் கொஞ்சம் பிரச்சனையில் போய் மாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வர மாதிரிலாம் வருவீங்க. அதனால் சனி ராகு காம்பினேஷன், சனி கேது காம்பினேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஜனன ஜாதகத்தில் இருக்கா, இல்லை இப்போ கோச்சாரத்தில் கும்பத்துலேயும் சிம்மத்தில் ஏதாவது கிரகங்கள் கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்திலோட காம்பினேஷனில் ஏதாவது லிங்க் ஆகுதா, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியம். இதுபடி தான் உங்கள் ராகு கேது பயிற்சி போகும். ஆனால் ஜென்ரலாக இந்த ராகு கேது பயிற்சி பெரிய ஒரு யோகமான பயிற்சி கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு கிடையாது. பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அதுலேருந்து சமாளித்து ஒரு மைண்டுக்கு குழப்பத்தை கொடுத்து அதுக்கப்புறம் குழப்பத்திலேருந்து வெளிவர மாதிரி தான் எல்லா கும்பராசிக்காரங்களுக்கு அமையும். ஏன்னா கும்பராசிக்காரங்களே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், பணப்பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, மனசில் நிம்மதி இல்லாமல், மன உளைச்சலோட, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லோட, நிம்மதி இல்லாமல், டிப்ரெஷனோடு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இது எல்லாமே கம்மியாகணுன்னா, இதாகணுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம், யோகா, அதெல்லாம் லெவலில் போயிருங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வழிபாடு, இறை வழிபாடு, தான தர்மம் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை போனீங்கன்னா அப்படியே உங்கள் மனசு அப்படியே லேசாகிறத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு மன நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த ராசி பார்க்குற குரு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஆன்மீக உணர்வு, ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக இந்த டைமில் கொடுப்பார். பொதுவாக கும்பராசிக்காரங்க ஆன்மீகவாதி தான், அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ குரு பார்க்குறதுனால மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். சரிங்களா, பிரச்சனை வருங்க, ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சுக்குவீங்க, பயப்படாதீங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி, உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். இனி என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, இனி எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும், எப்போ நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.